ஓகே ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கலையரசி மேம் வந்து அவங்க வந்து உஸ்லம்பட்டிலேருந்து வந்திருக்காங்க. 4 hours ஒன் டே வந்து 4 hours கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கி வண்டி நேரம் இருக்கீங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனே சொல்கிறோம். இப்போ வண்டியை ஆன் பண்ணி இது ரைட் சைடு கார்னர் தெரியணும். இந்த லெஃப்ட் பிரேக்கை ஃபுல்லாக பிடிச்சிட்டு இந்த பட்டனை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே ஃபஸ்ட்டு இது நல்லா ப்ரெஸ் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். இது வந்து ஹார்ன் பட்டன். இது வந்து இண்டிகேட்டர். நம்ம போய்கிட்டே இருக்கோம், லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணோம் அப்படின்னா அவங்க சவுண்ட் வரும். முன்னாடி ஃப்ரண்ட்லேயும் லைட் எரியும், பேக்லேயும் லைட் எரியும். முன்னாடி ஃப்ரண்ட்ல இங்கே எரியும், இங்கே எரியும். அப்போ நம்ம டேர்ன் பண்ண போகிறோம், லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சார் நாங்கள் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து ரைட் சைடு இண்டிகேட்டர், அதே மாதிரி ரைட் சைடு லைட் எரியும், இந்த சைடு லைட் எரியும், பேக்லேயே லைட் எரியும். சென்டர் வந்து ஆஃப் பண்ணுது. இது வந்து டிம்மன் லைட். நைட் ஆப்போசிட்டில் பெரிய வண்டி வந்து போட்டு ஆஃப் பண்ணிட்டு இது அந்த லைட். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைட்டு, ஈவினிங் 6 o'clock மேலே போகிறது அந்த லைட்டு. இப்போ வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு சப்போஸ் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் இல்லை கடைக்கு போகிறோம் அப்படின்றப்ப வண்டியை சைலாக் பண்ணணும்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ப்ரெஷ் பண்ணிட்டோம்னா இப்படி லெஃப்ட்டில் இப்படி லாக் ஆகிக்கிறோம். வண்டி லாக் ஆயிடுச்சு என்ன நம்ம இது திருப்பி பார்த்துக்கலாம். சப்போஸ் நமக்கு வண்டி மூவிங்கில் போய்க்கு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சோக் இருக்கும், இதை மட்டும் லைட்டாக இழுத்து விட்டுக்கணும். இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகி போனதுக்கப்புறம் இதை உள்ள இப்படி லைட்டாக அமைக்க விட்டுக்கிங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகல வைக்கல அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே போகிறது வந்து சைடு ஸ்டாண்ட் தான் போடுவோம். தலைக்கிங்க இந்த இருக்காதீங்க சைடு ஸ்டாண்டு, இதை மட்டும்தான் போடுவோம். ஓகே ஃபஸ்ட்டு சைடு ஸ்டாண்டு போட்டு நேராக வைக்காமல் இப்படி லெஃப்ட்டில் இது வச்சுக்கிங்க. ஓகேவா? சென்டர் ஸ்டாண்டு போடுறது வந்து எப்படின்னா இதை நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கணும். இந்த பார்த்தீங்களா, இதை நல்லா ப்ரெஷ் பண்ணி இப்போ இழுத்தா மட்டும் போதும் சென்டர் ஸ்டாண்டு போடுறதுக்கு. ஓகே ஃபஸ்ட்டு அதே மாதிரி இப்போ நல்லா நம்ம தள்ளுறப்ப வந்து நல்லா ஃபோர்ஸ் அப்படி தள்ளிட்டு இது